வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் குட் ஃபார்ம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கு பேசுகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ரொம்ப நாள் கேப் போட்டுட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இந்த தார்ப்பாய் ஆடுகளுக்கு பொத்துறது நல்லதா, கோழி பண்ணைகளுக்கு பொத்துறது நல்லதான்றதை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த தார்ப்பாய் பொத்துறதுக்கான காரணம் என்னென்னா, ஆடுகளுக்கு இப்போ இருக்க காலகட்டங்களில் சளி மற்றும் காய்ச்சல், அப்புறம் கழிச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமான அளவில் வரும். நம்ம விதைகள் விற்பனை செஞ்சுட்டு இருந்துகிட்ருக்கோம். அகத்தி, கோஎஃப்எஸ் 29, சவுண்டல், வேலி மசால் விதைகள் இருந்தவனா நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம், அதுக்கு நம்ம ஃபோன் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இப்போ இருக்க காலகட்டங்களில் அதிகமான அளவில் ஆடுகளுக்கு சளி பிடிக்குது, அப்புறம் கழிச்சல் உண்டாகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமான அளவில் இருக்குது. இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் கொஞ்சம் நம்ம ஆல்டர்னேட்டாக பனிக்காற்று உள்ளுக்கு வராத மாதிரி நம்ம இந்த தார்ப்பாயை போடலாம். இந்த தார்ப்பாயை போடுறதுக்கான ஒரு இது எப்புடின்னா, முழுமையாக நம்ம குட்டத்தில் ஃபுல்லாமே போடக்கூடாது. அதாவது 4 பக்கமும் நம்ம தார்ப்பாய் போட்டோம்னா, அது நம்ம ஆடுகளை மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆடுகள் இறந்தே போகும். அதனால் நம்ம ஏதாவது ஒரு 2 பக்கம், குறிப்பாக எந்த பக்கம் அதாவது அகலம் அதிகமான அளவில் இருக்கோ, நீளம் ஏதாச்சும் சொல்லலாம், நீளம் எந்த அளவில் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம தார்ப்பாய் போட்டால் போதும். அதுவும் நைட் டைமில் தான் போட்டால் ரொம்பவும் நல்லது. நீங்கள் முழுமையாக போட்டுறாதீங்க, ஏன்னா வெயிலும் ஆடுகளுக்கு தேவை. அதனால் வெயில்லையும் தெரியணும், அதே மாதிரி பனிக்காற்று உள்ளே வரக்கூடாது. காலை நேரத்தில் நம்ம தார்ப்பாயை மேலே ஏற்றி விட்டுக்கலாம். அதே மாதிரி இரவு நேரங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம தார்ப்பாயை இறக்கி விட்டுடலாம். இதுக்காண்டி தான் நம்ம தார்ப்பாய் போடுறது. குறிப்பாக இந்த தார்ப்பாய் போடுறதுக்கான விஷயமும் இதுதான். இது கோழி பண்ணைகள் அதிகமான அளவில் போடுவாங்க. நாட்டுக்கோழி ஆகட்டும், அப்புறம் பிராய்லர் கோழி ஆகட்டும். பிராய்லர் கோழின்றது எப்படி சொல்லணும்னா, ஒரு 4 பக்கமாக அடைச்சிக்கிட்டாலும் அவங்களுக்கு நெரிசல் ஏற்படாது. இப்போ இருக்க காலகட்டங்களில் இப்போ கோழிகள்லாம் கம்மியான அளவில் தான் வளர்ப்பாங்க. அதனால் இந்த மூச்சு திணறல் பிரச்சனைகள் ஏற்படாது பிராய்லர் கோழியில். அதே இது ஆடுகளுக்கு இந்த மாதிரி மூச்சு திணறல் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் போடுங்க. நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் 4 பக்கமும் அடைச்சி வச்சிடாதீங்க. ஏதாச்சும் ஒரு 2 பக்கம் மூச்சு காற்று வாங்குற மாதிரி, லைட்டாக உள்ளே காற்று வர மாதிரி நம்ம செஞ்சு வச்சா தான் அது ரொம்பவும் நல்லது. சில பல வேலை காரணங்கள்னால நம்ம வீடியோ தொடர்ந்து போடாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இனி வரும் காலங்களில் நம்ம தொடர்ந்து போடுவோம். வீடியோ இது பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேட்கலாம். நம்ம அதையே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடுவோம். நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இந்த பனிக்காலங்கள், அதாவது டிசம்பர், ஜனவரி வரையும் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தார்ப்பாயை நீங்கள் பத்திரமா கழட்டி வச்சுக்கலாம். இந்த 2 மாதம் இல்லை 3 மாதம் வரை தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் தார்ப்பாய் நம்மளுக்கு தேவைப்படாது. அதற்கு முழுமையாக ஒரு மாறுபட்ட இதாக வரும், மாறுபட்ட பருவநிலைன்னு சொல்லலாம். ஏன்னா வெயில் காலத்தில் நம்மளுக்கு தார்ப்பாய்க்கு வேலை இல்லை. அதனால் ஷெட்டு மட்டும் இருந்தால் போதும். வெயிலும் ஆடுகளுக்கு படணும். நம்ம சொன்ன மாதிரி தான், முன்கூட்டியே சொன்ன மாதிரி அதனுடைய நம்மளுடைய தொழுவத்துலலாம் வெயில் எந்த அளவுக்கு படுதோ அந்த அளவுக்கு காஞ்சு போகும். அப்படி காஞ்சு போச்சுனாலே உள்ளே இருக்க அந்த மண்ணுக்குள்ளே இருக்க பாக்டீரியாலாம் இறந்து போகும். இதில் கெட்ட பாக்டீரியா அந்த மாதிரியே இருக்குது. ஏன்னா ஆட்டு சாணம் அப்புறம் யூரின்லாம் போகிறதுலாம் அதுலேருந்து ஒரு சில புழுக்கள் இந்த மாதிரிலாம் உருவாகி வரும். அந்த விஷயங்கள்லாம் இது பண்ணுறதுக்காண்டி ஒரு இயற்கை சக்தினா இந்த சூரியன்னே சொல்லலாம். அதனால் ஆடுகளுக்கு நீங்கள் வெயிலையும் காட்டணும், அதே மாதிரி நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இந்த இதையும் நம்ம செஞ்சிடணும். இப்போ இருக்க டைமில், ஏன்னா நம்ம ஆடுகளுக்கே ஒரு 4-5 ஆடுகளுக்கு சளி அதிகமான அளவில் வந்துச்சு. அதனால் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம். இப்போ சளியை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. நம்ம வழக்கமாக சளிக்கு போடுற மெடிசின் எப்படின்னா மெலாக்சியம், பேராசிட்டமால் அதான் போடுவோம். ரொம்பவும் நன்றாக கேட்கும். ஏன்னா நம்ம அனுபவத்தில், இத்தனை வருட அனுபவத்தில் அதை மட்டும் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இது காய்ச்சல், சளி, அப்புறம் செருமல், ஆடு செருமம் ஒரு மாதிரி, அந்த விஷயங்களுக்கும் இந்த இது நல்லாவே கேட்கும். அதுவும் இல்லாமல் கொசு தொல்லைகள் அதிகமான அளவில் இருக்குது. நம்ம
எல்லா மாவட்டங்களையும் தான் சொல்லணும். ஏன்னா இந்த குளிர்காலத்தில் கொசுக்களும் அதிகமான அளவில் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கு. அந்த இதை நம்ம தடுக்கணும். ஏன்னா கொசுக்களை வந்து நம்ம வந்து அறவே அழிச்சிடணும். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா, ஆடுகள் வந்து உடல் எடை கூடாது. அதே மாதிரி எப்படி சொல்கிறதுனா, இந்த பால் மாடு இந்த பசு மாடெல்லாம் வச்சுருப்பாங்க. பசு மாடுங்களுக்கு வந்து பால் கறவை திறன் ரொம்பவும் கம்மியாயிரும். இந்த கொசுக்கள் அதிகமான அளவில் மொச்சுச்சுன்னா, கடிச்சிச்சுன்னா. அதனால் நம்ம வந்து கொசுக்களை வந்து இந்த வேப்ப இலைகள், அதாவது காய்ந்த இலைகளை வச்சு நம்ம வந்து புகை மூட்டம் போட்டோம்னா போதும். கொசுக்கள் வந்து இயற்கை மூலமாகவே அந்த கசப்புத்தன்மைக்கே கொசுக்கள் ஃபுல்லாமே இறந்து போயிடும். நம்ம இதுக்குன்னு நம்ம பெரிய லெவலில் நம்ம வந்து செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த மாதிரி எளிய முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லது. நம்ம வழக்கமாக ஆடுகளுக்கு வந்து தர உணவில் இந்த வேலி மாதம்லாம் ஒன்று. நம்ம இப்போ இருக்க ஆடுகள் வந்து ஸ்ட்ரென்த் எல்லாமே ரொம்பவும் கம்மி பண்ணிட்டோம். ஏன்னா மழைக்காலம், அப்புறம் இந்த மழை காலத்தில் பசுந்தீவனம் எதாக இருந்தாலும் சரி நம்மளால் அதிகமான அளவில் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒரு சில பழமொழிலாம் சொல்லுவாங்க, ஆடு இல்லாதவன் அடமலையில் ராஜான்னுவாங்க. ஏன்னா ஆடுகள் இருந்துச்சுன்னா நம்ம டெய்லியும் அதுக்கு வந்து பசுந்தீவனம் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகலாட்டி ஆடுகள் வந்து மெலிஞ்சு போகும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் இந்த பழமொழியும் சொல்லுவாங்க. ஏன்னா மழை நேரத்தில் நம்மளால் போக முடியாது. அதனால் இந்த மாதிரி சொல்லி வச்சிட்ருக்காங்க. குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ இருக்க காலகட்டங்களில் நீங்கள் கம்மியான அளவுலேயே வச்சுக்கோங்க. ஜனவரி லாஸ்ட் இல்லாட்டி பிப்ரவரியில் நீங்கள் ஆடுகள் வாங்கி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது. உங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, இந்த ஜனவரிக்கு மேலே ஜனவரி 30லேருந்து பிப்ரவரி 30க்கு நம்ம தாண்டி போயிட்டால் கூட நல்ல ஆடுகள் வாங்கலாம். இறப்பு சதவீதத்தை நம்ம வந்து கம்மி பண்ணலாம். இந்த காலகட்டங்களில் நம்ம ஆடுகள் வாங்கினோம்னா ஒரு 5 இப்போ ஒரு 10 வாங்குறோம்னா அதில் 5 இல்லாட்டி 3 இறந்து போகும். இது ஜனவரி பிப்ரவரியில் நம்ம வாங்கினோம்னா நம்ம வாங்குகிற எல்லா ஆடுகளையும் காப்பாற்றலாம். ஒன்று ஏதாச்சும் தப்பி தவறி ஒன்று இறந்து போனால் தான் நமக்கு ஒரு இதாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாகவே காப்பாற்றிடலாம். ஏன்னா நோய்கள் வந்து அந்த டைமில் ரொம்பவும் கம்மியான அளவில் தான் இருக்கும். வந்தால் ஆட்டு அம்மை நோய் மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. ஆனால் இந்த மழை காலங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல விதமான நோய்கள் இருக்குது. ஈடி, அப்புறம் பிபிஆர், எஃப்எம்டி, இந்த மாதிரி 3 விதமான நோய்கள் இருக்குது. இந்த நோய்கள்லாம் மழை காலத்தில் வந்துச்சுன்னா ரொம்பவும் ஒரு சிரமமான விஷயமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ஆட்டிலேருந்து மற்ற ஆடுகளுக்கு பரவிக்கிட்டே இருக்கும். வாய்க்கானன்னுவாங்க, கால்கானன்னுவாங்க. இதில் ஒரு ஆடுலேருந்து இன்னொரு ஆடுகளுக்கு பரவிக்கிட்டே இருக்கும். அதனால் வாங்கும்போதே நம்ம தெளிவாக வாங்கினோம்னா ரொம்ப நல்லது. தொடர்ந்து ஆதரவு தாங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடலான்னு இருக்கோம். நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதையும் நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுத்து ஒரு கிளியராக ஒரு வீடியோ போடுவோம். நன்றி, வணக்கம்.